பாரதிய ஜனதா கூட்டணி மத்தியில் ஆட்சியை பிடிக்கும் என்ற கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்துள்ள நிலையில் டெல்லியில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. குஜராத்தின் அடுத்த முதல்வரை தேர்வு செய்வது குறித்து மோடி தீவிர ஆலோசனையில் உள்ளார். ஏப்ரல் 7ஆம் தேதி துவங்கிய லோக்சபா தேர்தல் மே 12ஆம் தேதியுடன் 9 கட்டங்களாக நடந்து முடிந்துள்ளது. வெள்ளியன்று ஓட்டு எண்ணிக்கை நடக்கவுள்ள நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் மூலம் பாரதிய ஜனதா கூட்டணி மெஜாரிட்டியுடன் மத்தியில் ஆட்சி அமைக்க வாய்ப்பிருப்பதாக தெரியவந்துள்ளது. தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக 3 லட்சம் கிலோமீட்டர் தூரம் பயணித்துள்ள பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி பிரச்சாரம் ஓய்ந்த நிலையிலும் தொடர் ஆலோசனைகள் மற்றும் விவாதங்களில் ஈடுபட்டுள்ளார். பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் நிதின் கட்காரி, சத்தீஸ்கர் முதல்வர் ராமன் சிங், மேகாலயா முன்னாள் முதல்வர் PA சங்மா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் மோடியை சந்தித்து பேசி வருகின்றனர். இன்னும் 3 நாட்களுக்கு காந்தி நகரில் இருந்தபடி பாரதிய ஜனதா மூத்த தலைவர்களை சந்தித்து மத்தியில் புதிய ஆட்சி அமைப்பது குறித்து மோடி ஆலோசனை நடத்த உள்ளார். அதோடு பிரதமராக பதவியேற்கும் பட்சத்தில் தனக்கு பதிலாக குஜராத் முதல்வர் பதவிக்கு யாரை நியமிப்பது என்பது குறித்தும் மோடி ஆலோசனை நடத்தி வருகிறார். மோடிக்கு நெருக்கமாக கருதப்படும் வருவாய்த்துறை அமைச்சர் ஆனந்திபென் பட்டேல் அடுத்த குஜராத் முதல்வராக தேர்வு செய்யப்படுவார் என்று அக்கட்சியினர் எதிர்பார்க்கின்றனர். இதனிடையே 10 ஆண்டுகளாக பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் விடைபெற தயாராகி வருகிறார். 16ஆம் தேதி லோக்சபா தேர்தல் முடிவுகள் வெளியானதும் 17ஆம் தேதியன்று பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய அவர் திட்டமிட்டுள்ளார். செவ்வாயன்று மாலையில் மன்மோகன் சிங் தலைமையில் நடக்கும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ராணுவ அமைச்சகம் அளித்த பரிந்துரைப்படி புதிய தலைமை தளபதியாக தல்பீர் சிங் சுஹாக்கை நியமிப்பதற்கான ஒப்புதல் உள்ளிட்ட சில முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று கருதப்படுகிறது. நம்பர் 7 ரேஸ்கோர்ஸ் சாலையில் உள்ள பிரதமர் இல்லத்தை வியாழனன்று காலி செய்யவுள்ள மன்மோகன் சிங்குக்கு காங்கிரஸ் தலைவர் சோனியா புதனன்று பிரிவு உபச்சார விருந்தளிக்கிறார்.